இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு சக்தி பீடங்களிலே ஒன்றான அற்புதமான அம்பாளுடைய கருணையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 51 சக்தி பீடங்கள் இருக்கின்றது. இந்த 51 சக்தி பீடங்கள் பரவலாக ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்றது. ஜெகன்மாதாவானவள் அகிலம் முழுவதும் காப்பதற்காக தன்னுடைய ஆலயங்களை 51 சக்தி பீடங்களாக உருவாக்கி நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றாள். அதிலே 16வது சக்தி பீடம் கேதார் தேவி. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 16வது பீடம் ஆகிய கோதாரி தேவி சக்தி பீடம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த சக்தி பீடமானது ஹிங்லாஜ் லாஸ்பேலா மாவட்டம் பலுசிஸ்தானத்திலே இருக்கின்றது, அதாவது பாகிஸ்தானிலே இருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு புராண கதை இருக்கின்றது. அந்த புராண கதையைத்தான் இன்று நாம் காண இருக்கின்றோம். ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே 3 சகோதரர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஒருவன் துணி துவைப்பவன், இன்னொருவன் போர் வீரன், மற்றொருவன் பொற்கொல்லன். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னையை பூஜித்து அவருடைய ஆசையை பெற்று தன்னுடைய வேலையை செய்வது என்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள். அவரவர் சம்பாதித்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டும் இருந்தனர். அதிலே போர் வீரன் இருக்கின்றான் அல்லவா, அவனால் மட்டும் அதிகம் சம்பாதிக்க முடியவில்லை. அதனால் அவன் ஒரு நாள் மிகவும் மனம் உடைந்தான். அன்றிரவு ஹிங்குலாஜ் மாதா கோவிலுக்கு சென்று தன்னை ஏன் உனக்கு பிடிக்கவில்லை என்று அம்பாளை பார்த்து கேட்டான். தாயிடம் அழுது முறையிட்டான். அவனுடைய புலம்பலை கேட்ட தாய், யாருக்கு என் கையில் உள்ள குங்குமத்தை முதலிலே வைக்கின்றேனோ அவனே எனக்கு மிகவும் பிடித்தமான பக்தன் என்று அசரீரியாக சொன்னார். மறுநாள் காலை அவர்கள் வீட்டு வாசலிலே தேவி தோன்றினான். இந்த துணி துவைப்பவன் இருக்கின்றான் அல்லவா, மூத்த சகோதரன், அவன் கைகால் அலம்ப சென்றான். இந்த பொற்கொல்லன் இருக்கின்றான் அல்லவா, அவன் பூப்பறிக்க சென்றான். தேவி போர் வீரனை நோக்கி வந்து குங்குமத்தை அவனுடைய நெற்றியிலே வைத்தாள். பின் பொற்கொல்லனுக்கும் அதன் பிறகு துணி துவைப்பனுக்கும் வைத்தாள். குங்குமம் அழகாக தோற்றமளிக்கும் ஹிங்கோல் நதி கரையில் உள்ள ஒரு மலை குகையிலே ஹிங்லாஜ் சக்தி பீடம் உள்ளது. இந்த பீடத்தினுடைய கருவறையை அடைய உயரம் குறைவாக தென்படும். குகை வாயிலின் வழியாக ஊர்ந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். அன்னைக்காக ஹோமம் நடத்தப்படும் போது, ஹோமத்தின் பூர்ணாகுதியின் போது எழும் உயர்ந்த ஜுவாலையில் கோடாரி அன்னையின் திருவுருவம் ஒரு நொடி நேரத்தில் சிலருக்கு தென்படும் என்பார்கள். ஆனால் ஹிங்லாஜ் பீடத்து குகை கருவறையிலே வருடம் முழுவதும் இடைவிடாமல் எரியும் தீ ஜுவாலையில் அன்னையின் திருவுருவத்தை காணலாம் என்றும் சொல்கின்றார்கள். அந்த குகையிலே 2 சுயம்பு வடிவங்கள் உள்ளன. இந்த சுயம்புவே ஹிங்குலாஜ் மாதாவினுடைய வடிவமாகும். சுயம்பு வடிவத்திலே செந்தூரம் பூசப்பட்டிருக்கும். கோவில் அதிகாலை முதல் மாலையில் இருள் சூழும் வரை, அதிகாலை முதல் மாலையிலே இருள் சூழும் நேரம் வரை திறந்திருக்கும். உலர் பழங்கள், இனிப்புகள், சிந்தூர் குங்குமம், தேங்காய்கள், வளையல்கள், சிவப்பு நிற சுந்தாதி துணிகள், அத்தர் மற்றும் அகர்பத்திகள் ஆகியன தேவிக்கு இங்கு பக்தர்களால் அன்போடு சமர்ப்பிக்கப்படுகின்றது, பக்தியோடு சமர்ப்பிக்கப்படுகின்றது. 51 சக்தி பீடங்களிலே இதுவும் ஒரு முக்கியமான சக்தி பீடமாகும். சாரதா நவராத்திரி வருடம் பங்குனி மாதத்திலே 3 நாள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதேபோல் பல விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றது. இங்கு சென்று அம்பாளை தரிசிப்பதற்கு உகந்த காலம் என்பது குளிர்காலமாகும். கராச்சி விமான நிலையத்திலிருந்து 4 மணி நேர பயணம் இந்த ஹிங்குலாஜ் மலைப்பகுதி. இந்த பயணத்தின் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்னவென்றால், பயணத்திற்கு தேவையான கராச்சி மற்றும் பலுசிஸ்தான் விசா முக்கியமாக முதலிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சற்று தீவிரவாத அச்சுறுத்தல்கள் நிறைந்த பகுதி என்பதால் அங்கு செல்வதற்கு தனி விசா வேண்டும். மேலும் இங்கு கெடுபிடிகள் அதிகம். ஆகவே இதற்கெல்லாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு விட்டுத்தான் இந்த ஹிங்குலாஜ் குகைக்கு செல்வதற்கு நாம் தயாராக வேண்டும். சென்னை, பெங்களூரு, மும்பை, அகமதாபாத், ஹைதராபாத் மற்றும் டெல்லி போன்ற இடங்களிலிருந்தால் நேராக கராச்சி சென்றடைவதற்கு விமானம் இருக்கின்றது. கராச்சி வரை விமானத்திலே சென்றுவிட்டு அங்கிருந்து செல்லலாம். டெல்லியிலே இருந்து வாகா எல்லை வழியே லாகூரை அடைய அங்கிருந்து பேருந்து வசதியும் உண்டு. சதாயி சர்ஹாத் என்ற பேருந்து இந்த சக்தி பீடத்துக்கு செல்கின்றது. அங்கிருந்து கராச்சி செல்லலாம். ஆகவே சென்று வருவதற்கு சற்று சிரமமான பயணம்தான் என்றாலும் 51 சக்தி பீடங்களிலே இந்த 16வது சக்தி பீடமானது மிக முக்கியமான சக்தி பீடமாகும். இந்த சக்தி பீடத்தை நாம் நேரில் சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் மற்ற சக்தி பீடங்களுக்கு செல்லும் போது இங்கிருக்கின்ற அன்னையையும் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் போது அன்னைவருடைய கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சென்று வருவதற்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற அன்பர்கள் தவறாமல் இந்த சக்தி பீடத்தை தரிசனம் செய்து நல்லருள் பெறலாம். நன்றி, வணக்கம்.